ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு மூவி பார்க்க போறோம். என்னோட ஃபேவரட்டான பேருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம ஹைப்பும் பண்ணிடுங்க. இப்ப மூவிக்குள்ள போலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா இருக்க மாதிரி இருக்கு. அதுல வேற நான் கிஸ் பண்ணவான்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல வர ஹீரோயின் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா. சோ இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோயினோட கனவு. ஆபீஸ்ல இருந்து டக்குன்னு எந்திரிக்கிறா. ஐயோ, எதுக்கு திரும்ப திரும்ப இந்த கனவு நமக்கு வந்துகிட்டே இருக்கு? இது இப்படியே பார்த்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்றா. எனக்கு மேல் மாடல் அரேஞ்ச் பண்ணு, நான் எப்படியாவது இதுல இருந்து வெளியே வரணும்னு. அவ ஃப்ரெண்டு கூட கேக்குறா, ஏய் நீ டைவர்ஸ் பண்ணி 4 வருஷம் ஆச்சு, உனக்கு ஓகேவான்னு. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்குள்ள இந்த ஃபைலை கொண்டு போய் மேல கொடு அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கொண்டு வந்து கொடுக்க, இது ஏன் வேலையான்னு சொல்லி புலம்பிக்கிட்டே ஹீரோயின் அங்க வரா. அங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோ தான் இருக்கான். நம்ம ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்ட். ரெண்டு பேரும் 4 வருஷத்துக்கு முன்னாடி டைவர்ஸ் பண்ணிருப்பாங்க. பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுக்காக இன்டர்வியூக்காக தான் வந்திருப்பாங்க. ஸோ இன்டர்வியூக்காக அந்த பொண்ணு அப்படியே அவளோட ரெசியூம்லாம் கொடுக்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு சரி ஓகே உங்களை அப்பாயின் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்றா. ஓகே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு தேங்க்யூ யூச்சன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து அந்த பொண்ணு பேசுறா. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோ முன்னாடி தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கவே இல்லை. அமைதியா வந்து நின்றுட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்டு வந்து கேட்கறா, ஏன்னா காசிப் குயின் ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்க? புதுசா ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்தார்ல மிஸ்டர் சி, அது யாரு தெரியுமா? அவரோட ஃபியான்சேவா. அந்த பொண்ணு பிரெக்னெண்டா வேற இருக்கலாம். அவளை பத்தி நிறைய காசிப்பே எனக்கு கிடைச்சதுன்னு சொல்ல, இங்க பாரு இதெல்லாம் பேசுறத நிறுத்திட்டு உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த பக்கம் போறா. என்னாச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு இதை பத்தி பேச இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த பக்கம் போயிட்டா. கரெக்டா வெளியே வந்து பாக்குறா, மழை பெய்யுது. எல்லாரும் மாத்தி மாத்தி அம்பர்லாவோட போறத பார்த்து அப்படியே அவளுக்கு கஷ்டமா இருக்கு. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ அந்த வெய் பொண்ண அப்படியே அம்பர்லாவை புடிச்சு கூட்டிட்டு போறான். ஒரு குட்டி பிளாஷ்பேக். ஹீரோயின் யோசிக்கிறா, ஹீரோயின் ஒரு டைம் வெளியே போயிட்டு வரும்போது மழை வரும், எனக்கு கொஞ்சம் கொடை கொண்டு வந்து தரீங்களான்னு சொல்லி கேட்க, கடையில விற்கும் வாங்கிக்க, நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிருப்பான். நீ லவ் பண்ற ஒரு பர்சனுக்கு கண்டிப்பா நல்லா பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இப்ப ஹீரோயின் யோசிக்கிறா. அவ ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்றா, கண்டிப்பா சீக்கிரமா எனக்கு ஒரு மேல் மாடல்ஸ் அரேஞ்ச் பண்ணுன்னு. அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்க்க அங்க ஒரு குட்டி பாப்பா இருக்கு. சோ அந்த குட்டி பாப்பா கூட நம்ம ஹீரோயின் விளையாண்டுட்டு இருக்கா. சோ பக்கத்துல இருக்கவங்க பேரு ஜியாங், நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட். அந்த பாப்பாவை பாத்துக்கிறது அவங்கதான். நம்ம ஹீரோயின் கிட்ட உன்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாருன்னு சொல்லி கேட்க, நேத்து ஞாபகம் வந்துச்சுல்ல ஒரு ட்ரீம், அதை அப்படி யோசிச்சு பார்த்துட்டு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி அமைதியா இருக்க. அவன் எதுல எல்லாம் கரெக்டா இருப்பான், டைமிங் எப்படி இருக்கும், டெக்னிக்ஸ் எப்படி இருக்கும், அப்புறம் வேற என்ன சொல்லிட்டு பக்கத்துல போக, இங்க பாரு குழந்தை முன்னாடி என்ன பேசணும்னு தெரியாது, இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா ஹீரோயின். அதுக்கப்புறம் பாப்பாவை தூங்க வச்சுட்டு ரெண்டு பேரும் பேசுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக இந்த லைஃபை எனக்காக ஸ்பெண்ட் பண்றதுக்குன்னு சொல்ல, இதுல என்ன இருக்கு, குழந்தைய பாத்துக்கிறேன் அவ்வளவுதானே. உண்மையா சொன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேலை. ஆர்ஃபனேஜ்ல இருந்து இந்த குழந்தைய நீ தத்தெடுத்துட்டு வந்த, இருந்தாலும் இப்ப இவதான் நம்ம லைஃப்னு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஆபீஸ்க்கு போறா. அங்க ஹீரோ வேற இருக்கான். ஹீரோயின் வேற வரலா. மிஸ்டர் சி இன்னையில இருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, நம்ம ஆபீஸ்ல தான் இருக்க போறாங்க சரியா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. ஓகே வெல்கம், ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, உங்களை பத்தின டீடைல்ஸ் மட்டும் எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு லேப்டாப் ஓபன் பண்ணிட்டு போய் உட்காரா. அவ பாட்டுக்கு பர்சனல் கொஸ்டின் கேட்கறா. அதெல்லாம் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி ஹீரோ மறைச்சுக்கிட்டு இருக்கான். சார் இதை கண்டிப்பா எனக்கு சொல்லிதான் ஆகணும், கொஞ்சம் டீடைல் சொல்றீங்களா, உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால அதை பத்தி சொன்னா என்னவா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள யோசிச்சுட்டு, இப்ப கரண்டா நீங்க என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க, வேற ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி கண்டினியூவா கொஸ்டின் கேட்க, வேணும்னு ஹீரோ இடக்கு முடக்க ஆன்சர் பண்றான். இதெல்லாம் பாக்குற ஹீரோனுக்கு கடுப்பா இருக்கு. சரி கடைசி கொஸ்டின், உங்க பர்த்டே டேட் சொல்லுங்க, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அமைதியா இருக்கான் ஹீரோ. பர்த்டே கூட ஞாபகம் இருக்காதாங்கிற மாதிரி யோசிக்க, ஒரு டைம் நம்ம ஹீரோயின் கேக் பண்ணி வச்சிருப்பா ஹீரோட பர்த்டேக்கு. கேக் கட் பண்ணலாம் வான்னு சொல்லி கூப்பிட, அதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் போயிருப்பான். அது அப்படியே இப்ப ஞாபகம் வர, தேங்க்யூ சார் உங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு, வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கண்டிப்பா நான் உங்ககிட்ட கேட்கறேன், பாய்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போறா. அவளுக்கு போன் வருது. அவ ஃப்ரெண்டு கிட்ட, ஓ மேல் மாடலா அரேஞ்ச் பண்ணு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போக, இதெல்லாத்தையும் ஹீரோ கேட்கறான். அடி பாவி மேல் மாடல்கிட்ட போறியா அப்படிங்கிற மாதிரி முறைக்கிறான். அப்புறம் ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக ஷேங்க வராங்க. என்ன இதுல ஒரு சைன் பண்ணு, உனக்கு சேலரி இப்ப 13K சொல்ல, அப்படி ஐ ஜாலி அப்படின்னு சொல்லி சைன் பண்ணி கொடுக்குறா. சரி உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நீ மேல கிளம்பு. எது மேல போகணுமா, எதுக்கு, மிஸ்டர் சி ஆபீஸ் தான், இதுக்கப்புறம் நீ ஒர்க் பண்ண போற, சோ உன்னோட ப்ராஜெக்ட் எல்லாம் அங்கதான் இருக்க போகுது, கிளம்புன்னு சொல்ல, ஐயோ இது தெரியாம சைன் பண்ணிட்டுமே, அவன் பக்கத்துல எப்படி போறதுங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. சரி எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்கதான் அந்த பொண்ணும் போயிட்டா. செம்ம டென்த்தா இருக்கு. போய் அவன் பக்கத்துல போகணும். ஐயோ பணத்தை பார்த்தா ஆசையா
ஆசையா தான் இருக்கு. பட் என்ன பண்றது, அவன் கூட போய் எப்படி ஒர்க் பண்ணுவேன், வேலையை விடலானாலும் மனசு இல்ல. சியாபாய் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறா. அங்க போனோடனே அவ பக்கத்துல ஒரு பொண்ணு வரா. என்ன இங்கதான் உட்கார போறியா, என்ன அந்த வேலையில இருந்து இந்த வேலைக்கு வந்துட்டேன்னு சொல்லி ஹீரோயின் இன்சல்ட் பண்ற மாதிரி ஓவரா பேசிட்டே இருக்க. அப்புறம் அங்க இருந்து ஷேங் வராங்க. நீ அங்க உட்கார வேணாம், இந்த பக்கம் உட்காருன்னு சொல்ல, அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க போறா. ஏன்னா அது ஹீரோவோட அந்த ரூம்ல இருந்து ஆப்போசிட்ல பார்த்தா அப்படியே ஹீரோயின் தெரியவா, அந்த மாதிரி ஒரு இடம். அவளுக்கு அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. என்ன பண்ணலாம், ஏதாவது வச்சு மறைக்க முடியுமாங்கிற மாதிரி யோசிக்க, அதுக்குள்ள ஃப்ரெண்டு கிட்ட இருந்து மெசேஜ் வருது. ஏய் நம்ம இன்னைக்கு பார்க்கு போறோம் ஓகேவா, ஈவினிங் காரோட வர நீ வந்துருன்னு சொல்ல ஹாப்பி ஆயிடுச்சு அவளுக்கு. அதுக்கப்புறம் புலம்பிட்டே காரும் வந்துருச்சு. அப்படியே போய் உட்காந்துட்டு இருக்கா. அவன் இருக்கான் பாத்தியா சரியான பொறுக்கி பையன். நான் சந்தோஷமா இருந்தா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லி திட்டிட்டே திரும்பி பார்க்க ஹீரோ நிக்கிறான். இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தது ஹீரோ பத்தி தான். அங்க வேற நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சிஸ்டர் இல்ல நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்ல, சாரி சார் பாக்கனாலாம் எடுத்துக்காதீங்க, நான் தெரியாம பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சமாளிக்கிறா. ஹீரோ முறைச்சு முறைச்சு பார்த்துட்டே இருக்க. இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சார்ன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டா. என்னடா என்னடா நடக்குது, இப்போ டோட்டலா மாறிட்டா போல இருக்குன்னு சொல்லி ஃப்ரெண்டு சொல்ல, வாய் மூடிட்டு நம்ம அந்த பாருக்கு போறோம்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பி போறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு வேலையா அவளோட ஃப்ரெண்டோட காருக்கு வந்துட்டா. ஜியாங் கேக்குறாங்க என்னாச்சு பேய் இறங்க மாதிரி இருக்கான்னு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் காருன்னு நினைச்சா அவன் கார்ல ஏறி அவரை பத்தியே தப்பு தப்பா பேசிட்டேன். என்ன பண்ண போறாரோ தெரியல, வேலை போயிருமோன்னு வேற பயமா இருக்குது. சரி விடு, அதை பத்தி எதுக்கு திங்க் பண்ணிட்டு நம்ம போலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஒரு குட்டி பிளாஷ்பேக்கை ஹீரோயின் யோசிக்கிறா. ஃபர்ஸ்ட் டைம் அவ ஹீரோவை ஒரு ஆக்சிடென்ட்ல ஸ்டேவ் பண்ணிருப்பா. அப்ப ஹீரோக்கு பழசு எல்லாம் மறந்துருக்கும், அவன் பேரை தவிர எதுவுமே அவனுக்கு ஞாபகம் இருக்காது. சோ அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் அவனை பத்திரமா பாத்துப்பா. சோ ஒரு வழியா ஹீரோக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. உனக்கு ஏதாவது பண்ணணுமா நானுன்னு சொல்லி கேட்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கேட்க, சரி ஓகேன்னு கல்யாணமும் பண்ணிருப்பான். சோ ஹீரோக்கு ஒரு ஃபியான்சே இருக்கிறது தெரியாம இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்டது ஏன் தப்புங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. ஜியாங் கேக்குறாங்க என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கன்னு. ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அவ ட்ரீம்ல இருந்து ரியல் லைஃப்க்கு வரா. அதுக்கப்புறம் அவ அந்த பார்க்கும் போயிட்டா. மேல் மாடல்ஸ வர சொல்லி பார்க்க 3 பேர் வராங்க. வயசான கிழவனுங்களாம் வந்து நிக்கிறானுங்க. அட பாவி இதான் மேல் மாடலாங்கிற மாதிரி செம்ம கடுப்பா இருக்கு. ஜியாங் வந்து நான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணல, நான் அரேஞ்ச் பண்ணதே வேற. மேனேஜர் சார் உங்ககிட்ட எப்படி கேட்டா என்ன மாதிரி அனுப்பியிருக்கீங்கன்னு சொல்ல, இவங்க ஒருத்தர் ஒரு இதுல டேலண்ட்னு சொல்லி அந்தாலும் அடிக்கிட்டே போறான். ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அட பாவிகளா, மேல் மாடல கேட்டா இப்படிதான் கூட்டிட்டு வருவாங்களாங்கிற மாதிரி இருக்கு. ஜியாங்க்கு வர டென்ஷனா இருக்கு. அந்த நேரம் பார்த்து ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட அங்க வர ஐயோ அவன் பார்த்துட்டா என் மானம் போகுதுங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சிரிச்சுக்கிட்டே கிண்டல் பண்ணிட்டு இருக்க. இங்க பாருங்க உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா உள்ள வாங்க, இல்லைன்னா கிளம்புங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ அங்க இருந்து போயிட்டான். என்ன இதை வச்சு ஃபன் பண்ண போறியான்னு சொல்லி ஜியாங் கேட்க, முதல்ல இங்க இருந்து ஓடி போறேன், இவங்களை எப்படியோ நீயே பாத்துக்கோ, நீ அரேஞ்ச் பண்ணாலும் நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இது எல்லாத்தையும் பாக்குற ஹீரோக்கு ஹாப்பியா இருக்கு. சோ அந்த பாரோட மேனேஜர் நீங்க சொன்னபடி எல்லாத்தையும் மாத்திட்டு சார்னு சொல்லி சிரிக்க, அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண அடுத்த நாள் தான் காட்டுறாங்க ஆபீஸ்ல. சோ அங்க நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கான். மேல போட்டிருக்க கோட்டை கழட்டுறான். செங் கொடுங்கன்னு சொல்லி கேட்க, சாரி அவருக்கு வேற யாரும் அவர் திங்ஸ தொட்டா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த வேய் கையில வாங்கிக்கிறா. அப்படியே பேசிட்டே ஹீரோ போக, அங்க பார்த்தா ஹீரோனுக்கு முன்னாடி நிறைய செடியா இருக்கு. செடியெல்லாம் ரொம்ப பிடிக்குமா, இவ்வளவு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, ஆமா இவளுக்கு செடினா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஹீரோனோட ஃப்ரெண்டு சொல்ல, ஹீரோ அது நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த செடி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். ஐயோ இவனுக்காக தானே இந்த செடியை நான் வச்சேன், அதையும் தூக்கிட்டு போயிட்டானேங்கிற மாதிரி ஹீரோயின் புலம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கபோர்டு கொண்டு வந்து வச்சிருப்பா, அந்த கபோர்டையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. எல்லாமே இப்படி பண்ணா நான் என்ன பண்ணுவேங்கிற மாதிரி யோசிக்க, அதுக்கப்புறம் ஒரு வால் ஸ்டிக்கர் எடுத்துட்டு போய் அங்க ஒட்டிடுறா. ரொம்ப அழகா இருக்குல்ல, இப்ப அவனுக்கு என்ன தெரியாது, ஜாலியா இருக்கும். அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு சொல்ல, அதுக்குள்ள செங்குக்கு போன் பண்ணி ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, ஹீரோயின் கிட்ட வராங்க செங்கு. சீக்கிரம் வா ப்ராஜெக்ட் எடுத்துட்டு சார் வர சொன்னாருன்னு சொல்ல, சரி வரேன்னு சொல்லிட்டு அவளு வரா. உள்ள வாங்கன்னு சொல்ல 2 பேரும் வராங்க. 2 பேரும் உட்கார்றாங்க. சோ எதுவுமே பேசல ஹீரோயின், அமைதியாவே ஹீரோட பக்கத்துல உட்கார்ந்துருக்க. சரி சொல்லுங்க சார், ஏதாவது டீடைல்ஸ் வேணுமான்னு சொல்ல, அது வந்து அப்படின்னு சொல்ல, திடீர்னு பார்த்தா அங்க வேற மாதிரி பூனைக்குட்டி பொம்மை குட்டியா இருக்கு. அதை பார்த்துட்டு ஷெங் கேக்குறாங்க உனக்கு இது பிடிக்குமான்னு. ஃபர்ஸ்ட் பிடிக்கும், இப்ப எனக்கு அதெல்லாம் பிடிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு ப்ராஜெக்ட பத்தி பேசலாமான்னு சொல்லி கேட்க, ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வர முடியுமான்னு ஷெங் கிட்ட சொல்ல, ஷெங் அந்த பக்கம் போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக ஹீரோ வரான். உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், இதுக்கப்புறம் நீ இதெல்லாத்தையும் நிறுத்த மாட்டியா. நான் என்ன பண்றேன், நான் ஒண்ணுமே பண்ணலையே, வேணும்னே இம்ப்ரெஸ் ஆகணுங்கிறதுக்காக ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன். சோ எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, அந்த சீனரிஸ் எதுக்கு அங்க ஒட்டி வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்க, இங்க பாருங்க எனக்கு தெரியும் உங்க மேல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. சோ எனக்கு பிடிச்சதை நான் பண்ணேன், அழகா இருந்ததுன்னு சொல்ல, அழகா இருக்கா இல்ல வேற ஏதாவதுதான், நீ பண்றது என்னோட பிளாக்க மறைக்குது, அது உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்ல, டக்குன்னு திரும்பி பாக்குறா ஹீரோயின். அங்க பார்த்தா அங்க கரெக்டா அந்த வெய்யோட சீட்டு ஆப்போசிட்ல தான் இருக்கு. ஓ நான் அவளை மறைக்கிறேங்கிறதுக்காக தான் அவன் ஃபீல் பண்றானா, இது தெரியாம போயிடுச்சு, சாரி
சாரி சார், உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் நான் பண்ணல, நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன், இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயின் வெளியே வரா. ஷேங் வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்க அவருக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கான், அதை போ சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வரா. அதுக்கப்புறம் வந்து அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் குப்பையில போறா. அது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ இந்த குட்டி குட்டி பொம்மை டெய்லிலாம் அதெல்லாம் ரொம்ப லைக் பண்ணி வாங்கியிருப்பான். அது எல்லாத்தையும் அப்படியே ஹீரோயின் அங்க இருந்து எடுத்துட்டு போய் குப்பை தொட்டியில போட்டு ஒரு குட்டி பிளாஷ்பேக். கல்யாணம் ஆன புதுசுல ஹீரோனுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஹீரோக்கு அது பிடிக்காதுன்னு சொல்லி அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே ஞாபகம் வருது. அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அவளுக்கு. ஏன்னா நம்ம ஹீரோட அம்மாக்கு சுத்தமா ஹீரோயினை பிடிக்கவே பிடிக்காது, அவ ஒரு ஏழங்கிறனால ஓவரா பேசிட்டு இருப்பாங்க. சோ அது எல்லாத்தையும் குப்பை தொட்டியில போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. அப்புறம் அங்க இருக்கிற அந்த சீனரிஸ் எல்லாம் பீக்கலான்னு ட்ரை பண்றா. கையில அடி வேற படுது. அதையும் மீறி அங்க இருக்கிற எல்லாத்தையும் அவளே ஒரு வழியா கிளீனும் பண்ணிட்டா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை எடுக்கும்போது. சோ அதுக்கப்புறம் ஹீரோக்கு போன் வருது. ஹீரோ போன்ல இதோ நான் வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சோ அதுக்கப்புறம் அங்க இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோயின் எடுத்துட்டு அப்படியே அழுதுட்டே உட்காந்துருக்கா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படியோ ஒரு வழியா இது எல்லாத்தையும் எடுத்தாச்சு, தூக்கிட்டு போய் குப்பையில போடலாம் அப்படின்னு சொல்ல அவளுக்கும் போன் வருது. சொல்லு ஸ்வீட்ஹார்ட், நான் இப்ப வந்துருவேன் சீக்கிரமா சரியான்னு சொல்லிட்டு அவளோட பொண்ணு கிட்ட பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டே ஹீரோ இருக்கான். அங்க வந்து பார்க்க குப்பை தொட்டியில ஹீரோயின் தூக்கி போட்டால அந்த பொம்மை எல்லாம் இருக்கு. அந்த பொம்மையெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. அந்த பொம்மையை எடுத்துட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். சார் நான் எடுத்துட்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல வேணான்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பையன் கிட்ட ஒண்ணும் சொல்லாம அந்த பொம்மையெல்லாம் தூக்கிட்டு போறா. சார் இந்த பொம்மையில உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்ல, ரொம்ப நல்லா இருக்கு, சோ வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ரசிச்சு வச்சு பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க ஒரு குட்டி பாப்பா படுத்திருக்கா. அப்பா நீங்க வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்க, நான் வந்துட்டேன். அம்மா எங்கப்பா, எப்ப வருவாங்கன்னு சொல்லி கேட்க, அம்மா இப்போதைக்கு வரமாட்டாங்கம்மா, அப்ப என் பர்த்டே செலிப்ரேட் பண்ண வரமாட்டாங்களான்னு கேக்குறா. சாரிம்மா, உனக்காக அம்மா கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, இங்க பாத்தியான்னு சொல்ல அதை பார்த்துன்னு இந்த பாப்பாக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அப்ப இதை நான் பிடிச்சிட்டே தூங்கிடுவேன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டா. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து போறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்மளோட குழந்தைக்கு இப்ப 4 வயசு ஆச்சுன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்கான். அப்புறம் அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஆபீஸ்க்கு வரா. அங்க பேண்டேட் எல்லாம் இருக்கு, அதை எடுத்து கையில போட்டுட்டு அமைதியா உட்காந்துருக்கா. அங்க இருந்து வெய் வரா. ஷீ, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இன்னைக்கு நாங்க டின்னர் போறோம், நீ என் கூட வர முடியுமான்னு சொல்லி கேட்க, ஓகே வரனே அப்படின்னு சொல்லிட்டு அவ அமைதியா இருக்கா. வாடி வா, அங்க இருக்குது உனக்கு அப்படிங்கிற மாதிரி முறைச்சுக்கிட்டே அங்க இருந்தா வெய் போயிட்டா. அப்புறம் ஹீரோனோட ஃப்ரெண்டு கேக்குறா, ஏண்டி முன்னாடி உனக்கு இவங்களை தெரியுமான்னு. இல்லையே, சாப்பிட்டு கூப்பிட்டனே ஓகே சொல்லிட்டா, கூப்பிட்டாங்க ஓகே சொன்னேன், மத்தபடி என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா. அதுக்கப்புறம் மீட்டிங் போயிட்டு இருக்கு. ஹாஃப் டே ஃபுல்லா மீட்டிங் வச்சு சாவடிக்கிறானேங்கிற மாதிரி ஹீரோயின் புலம்பிட்டே உட்காந்துருக்கா. சோ மீட்டிங் அங்க டீப்பா போயிட்டு இருக்கு. ஹீரோ ஏதோ மெசேஜ் பண்றான், அதாவது மெயில் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோயினுக்கு. கூடவே பார்த்தா இன்னொரு மெயில் வருது ஃப்ரெண்டு கிட்ட. மேல் மாடல்ஸை பத்தி இவன் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. கடைசியில பார்த்தா அந்த மெசேஜ் ஹீரோக்கு போயிடுச்சு. ஐயோ மாட்டினே அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பா இருக்கு. ஹீரோக்கு அதை பார்க்க டென்ஷனா இருக்கு. டக்குன்னு கிளாப் பண்ணி, இங்க பாருங்க எல்லாரும் நான் சொல்றதை கேளுங்க, நீங்க இந்த கம்பெனில ஒர்க் பண்ணணும்னா அட்லீஸ்ட் கம்பெனிக்கு கொஞ்சம் டெடிகேட்டடா இருக்கணும். மீட்டிங் டைம்ல தேவையில்லை அதை பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மேல் மாடல்ஸை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க, சார் நம்ம கம்பெனி எம்ப்ளாயி எல்லாமே ரொம்ப நல்லவங்க சார், அந்த மாதிரி மேல் மாடல் பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சமாளிக்க ட்ரை பண்றா. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்ததுன்னா ஆபீஸா இல்ல மேல் மாடலான்னு வந்தா என்ன சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சார் கண்டிப்பா நம்ம ஆபீஸ் தான் சார் இம்பார்ட்டன்ட், யாருமே மேல் மாடல சூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி ஹீரோயின் அப்படி சமாளிச்சுக்கிட்டே இருக்கா. இதெல்லாம் கேட்க அப்படியே ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்கு. சோ ஒருத்தர் தப்பு பண்ணா அதுக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பா இருக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, தெரியும் சார் பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோ அங்க இருந்து எந்திச்சு போயிட்டான். அட்ட பாவி வச்சு செய்யறா என்னங்கிற மாதிரி ஹீரோனுக்கு கடுப்பா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ பாக்குறதுக்காக வரா. நான் பண்ணது தப்பு தான், சாரி, நான் வேற ஒருத்தருக்கு மெசேஜ் பண்றதுக்கு பதில் உங்களுக்கு பண்ணிட்டேன், இப்ப என்ன பண்ண சொல்றீங்க சொல்லுங்க, நான் இந்த மாதிரி ஒர்க் டைம்ல இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், ப்ளீஸ் விட்டுருங்க, என் மேல கோவப்படாதீங்கன்னு சொல்ல. அப்புறம் ஹீரோ கேக்குறான், மேல் மாடல்ஸ பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு. ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாங்க, கியூட்டா இருப்பாங்க, அழகா இருப்பாங்கன்னு சொல்லி எதோ அடிக்கிட்டே போக இதெல்லாம் கேக்குற ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. பட் நீ ஒர்க் டைம் இந்த மாதிரி பண்ணது தப்பு, உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு, ஒண்ணு இல்ல 3 பனிஷ்மெண்ட், நான் கொடுக்குற ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ணிதான் ஆகணும்னு சொல்ல, அவ்வளவுதானே சார், சரி சார் கண்டிப்பா நான் பண்றேன் சார், நீங்க என்ன சொன்னாலும் பண்ணேன் சார் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நீங்க என்ன ரிவெஞ்ச் எல்லாம் எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எதுக்கு ஒன்னு ரிவெஞ்ச் எடுக்கணும், சோ நான் சொல்றதை மட்டும் நீ கேட்டா போதும், மத்தபடி வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயினும் சரி ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. ஒரு நிமிஷம் இரு, நான் இன்னும் சொல்லவே இல்லையே, சொல்லுங்க சார், ஃபர்ஸ்ட் என்ன, ஃபர்ஸ்ட் வந்து நீ எனக்காக ஒரு கேக் ரெடி பண்ணணும் சண்டே ஓகேவான்னு சொல்ல, என்ன டைம், நைட்டு, நைட் என்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஒரு குட்டி பிளாஷ்பேக். ஹீரோயின் கேக் பண்ணிருப்பான், அந்த கேக் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அவன் போயிருப்பான். சாரி சார் சண்டே என்னால வர முடியாது, சோ நான் வேணா உங்களுக்கு வேற டைம்ல, சரி ஓகே அப்ப ஆஃப்டர்நூனே கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். சரி ஓகே செகண்ட் என்ன, செகண்ட் வந்து நீ கம்பெனியில தேவையில்லாத பத்தி யோசிக்கவே கூடாது,
சோ மேல் மாடலை பத்தி திங்க் பண்ணவே கூடாது, ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி சார், இதுக்கப்புறம் இதை பத்தி நான் எதுவும் பேசவே மாட்டேன், சரியா? ஜஸ்ட் என் ஃப்ரெண்டு கிட்ட ஜோக்கா தான் பேசிட்டு இருந்தேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் மறக்காம சண்டே கேக் கொண்டு வரணும், ஓகேவான்னு சொல்ல, ஓகே சார், கண்டிப்பா கொண்டு வரேன், சரி அட்ரஸ் நான் கொடுக்குறேன், நீ வந்துரு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ நாங்க வந்து போலான்னு போக, டக்குன்னு ஹீரோ அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். உன்கிட்ட ஒண்ணு சொல்ல மாதிரினே, சும்மா மேல் மாடல்னு சொல்லி யார் பின்னாடியும் போன உன்னை கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணிட்டு பேசுறான். அதுக்கப்புறம் ஹீரோ நாங்க வந்து விட்டா போதுன்னு ஓடி வந்துட்டா வீட்டுக்கு. அப்புறம் ஜியாங் கிட்ட பேசிட்டு இருக்கா. ஜியாங் கிட்ட புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கா. ஏய் நான் என்னடி பண்ணுவேன், கேக் வேற கேக்குறாங்க, இங்க சியாபாய் பர்த்டே வேற இருக்கு, சோ ஆஃபர் கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும், 3 கேக் ரெடி பண்ணும் போல இருக்குங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கா. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு இடத்துக்கு வரா. அங்க வந்து யாரோ ஒரு குழந்தைய புதைச்சிருக்காங்க, நம்ம ஹீரோனோட குழந்தைதான். சோ அப்படியே ஃபீல் பண்ணிட்டு கேக் எல்லாம் அங்க வச்சுட்டு, அம்மா உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அவளே கேக் கட் பண்ணி அங்க இருக்க அந்த மண்ணுல கேக்க வச்சுட்டு இன்னொரு பீஸ் எடுத்து அவளே சாப்பிடுறா. அம்மா உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன் எப்பயுமே, கண்டிப்பா நான் வருவேன், நீ என் கூட இருந்திருந்தா இப்பவே சியாபாய் மாதிரி அழகா வளர்ந்துருப்பீல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண. அதுக்குள்ள ஹீரோனுக்கு போன் வருது. நான் வரேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அங்க வந்து கிளம்பிட்டான், அந்த கேக் அங்கேயே வச்சுட்டு. ஹீரோக்கு ஃபுட் டெலிவரி கொடுக்கணும்ல, அதுக்காக போயிருப்பா. சோ ஹீரோ சொன்ன அட்ரஸ்க்கு போயிட்டா. இந்தாங்க உங்க கேக் அப்படின்னு சொல்ல, ஹீரோ கேக்க பாத்துக்கிட்டே நிக்கிறான், வாங்கவே மாட்டேங்கிறான். டக்குன்னு அங்க வச்சுட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு போக, டக்குன்னு ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்து அப்படியே தூக்கிட்டு போறான். என்னன்னு ஒண்ணும் புரியல ஹீரோயினுக்கு. நல்லா உன் மூஞ்சிய பாரு எப்படி இருக்குன்னு, இந்த மூஞ்சிலாம் கழுவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போ. நானா ட்ரெஸ்ஸா சேஞ்ச் பண்ணுமாங்கிற மாதிரி, இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்ல, எங்க பாரு உன் உடம்புல எங்கெங்க மச்சம் இருக்குன்னு எனக்கு தெரியும், எனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சொல்லிட்டே வரான். இதை பத்தில பேசக்கூடாதுன்னு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஒன்னும் இல்ல, உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, இப்ப ஆல்ரெடி பார்த்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோ போயிட்டான். அதுக்கப்புறம் அங்க இருக்க பர்ஃபியூமை பார்த்துட்டு ஹீரோனுக்கு ஒரு குட்டி பிளாஷ்பேக். நம்ம ஹீரோனுக்கு அந்த பர்ஃபியூம்னா ரொம்ப பிடிக்கும், கல்யாணம் அந்த புதுசுல ஹீரோக்காக அந்த பர்ஃபியூம் வாங்கி கொடுத்துருப்பா. இப்ப அதே பர்ஃபியூம் அங்க இருக்கிறத பார்த்துனே ஹாப்பி ஆயிடுச்சு அவளுக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்க இருந்து வரா. வேற ட்ரெஸ் இல்லையா, இது எனக்கு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்புறா. வேற ட்ரெஸ்ஸுக்கு நான் எங்க போறது, இங்க உமன்ஸ் கிளாத் எல்லாம் எதுவும் இருக்காது, வாங்கி வைக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி முறைக்கிறா. வேணா ஆர்டர் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லி கேக்குறா. சரி சரி ஆர்டர் பண்ணு, எவ்வளவு நேரம் ஆகும் வர்றதுக்கு, ½ கிட்ட ஆகும்னு சொல்லியிருக்காங்க, சரி ஆர்டர் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த கேக்க கையில வச்சுட்டு அப்படியே ஒரு போஸ் கொடு, போட்டோ எடுக்கிறேன்னு சொல்ல, சரி ஓகேன்னு வாங்கிட்டு போய் அப்படியே நிக்கிறா. இங்க பாரு, நல்லா கையில வச்சுட்டு அழகா ஸ்மைல் பண்ணுன்னு சொல்ல, ஓகேன்னு சொல்லி ஸ்மைல் பண்ணிட்டு நிக்க ஹீரோ போட்டோ எடுத்துட்டான். எதுக்கு போட்டோ எடுத்தீங்கன்னு சொல்லி கேட்க, ஒரு வேளை இந்த கேக்ல பாய்சன் வச்சு நான் போட்டுன்னு போயிட்டேன்னா என்ன எவிடன்ஸ் வேணும்ல, அதான் ரெடி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். நல்லதுதான், ஆனா உங்களை கொலை பண்ணணும்னு எனக்கு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. டக்குன்னு ஹீரோ பிடிச்சி அப்படியே மடியில உட்கார வைக்கிறான். அப்படியா, உனக்கு உண்மையாவே எந்த இன்டென்ஷனும் இல்லையா, நான் சொல்றதை கேளுன்னு சொல்லிட்டு பக்கத்துல அப்படி க்ளோஸா போக, இங்க பாருங்க இந்த மாதிரி கிட்ட வர வேலையில வச்சுக்காதீங்க, எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்ல ஹீரோ விட மாட்டேங்கிறான். கவுச்ல பிடிச்சி அவளை தள்ளிட்டு பக்கத்துல க்ளோஸா போக, டக்குன்னு கையை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டா. இங்க பாருங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பேசினா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கடுப்பா இருக்கு. இன்னும் ட்ரெஸ் வரலன்னு புலம்பிக்கிட்டே நின்று இருக்கா. ஃபைனலி ஹீரோனுக்கான ட்ரெஸ்ஸும் வந்துருச்சு, சேஞ்ச் பண்ணிட்டு வேகமா அங்க இருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த கேக் எடுத்துட்டு குட்டி பாப்பாவை பார்க்க வரேன். அந்த பாப்பா பேரு நீனி, அந்த பாப்பா தான் நம்ம ஹீரோட குழந்தை. உனக்காக அம்மா கேக் கொடுத்து விட்டுருக்காங்கன்னு சொல்ல, அம்மா வரமாட்டாங்களான்னு சொல்லி பாப்பா கேக்குறா. சாரி, அம்மானால வர முடியாது, அம்மாக்கு ரொம்ப வேலை இருக்கு, உனக்காக இது கொடுத்துருக்காங்க, வேணா பாருன்னு சொல்லி போட்டோ காட்ட, கேக் கூட ஹீரோயின் அங்க நிக்கிறா. அம்மா கொடுத்த கேக்குன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்றா. என் அம்மா எனக்காக கேக் கொடுத்துருக்காங்க பாருன்னு சொல்ல, அங்க இருக்க குழந்தைங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு தான் ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. ஆக்சுவலி இந்த வெய் அங்கதான் இருக்கா. அவள் அப்படியே மறைச்சு மறைச்சு பாத்துட்டு நின்றுட்டு இருக்கா. ஹீரோவை பார்த்துட்டு, சாரி, வர வர அவ ரொம்ப மாறிட்டான்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல, எதுவுமே பேசாம ஹீரோ போய் அங்க உட்காரான். அதை பார்த்துட்டு, உங்க மனசுல இன்னும் அவங்க இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோ எதுவும் பேசல, சைலண்டாவே இருக்கான். சரி நான் போய் கேக் கட் பண்றேன்னு சொல்லி அங்க பக்கத்துல போய் அந்த கேக்கை போட்டோ எடுத்து தேங்க்யூன்னு சொல்லி இவளுக்கு என்னமோ கேக் கொடுத்த மாதிரி மெசேஜ் பண்ணிருக்கா. ஹீரோனு கரெக்டா அதை பார்க்க அவளுக்கு இன்னும் டென்ஷனா இருக்கு. ஓ, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த கேக் ரெடி பண்ண சொன்னியாங்கிற மாதிரி டென்ஷனா இருக்கு ஹீரோனுக்கு. அந்த ஜியாங்கும் சொல்றா, பரவாயில்ல விடுங்க, இது இதோட விட்டுறலாம், நம்ம நிம்மதியா இருக்கலாம், ட்ரிங்க் பண்ணலாம், ஜாலியா இருக்கலாம்னு சொல்ல, இருந்தாலும் அவன் பண்றது தப்பு தானே, உன்னை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறான் பாத்தியா, அப்புறம் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு, எப்படி இந்த ட்ரெஸ் வந்தது, அவன் தான் வாங்கி கொடுத்தான், என்னாச்சு ஆஃப்டர்நூன் என்ன பண்ணன்னு சொல்ல, ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா ஹீரோயின். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஆபீஸ்க்கு போயிட்டா. ரொம்ப பிஸியா உட்காந்துட்டு இருக்கேன், இன்னைக்கு மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் மீட்டிங்க்கு வராங்க. சோ அவங்க மீட்டிங் அட்டன் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் கிட்ட அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அவ ஃப்ரெண்டு. மேல போட்டிருக்க கோட்டை கழட்டுறான் ஹீரோ. அந்த ஷர்ட்டை பார்த்துன்னு, நேத்து நான் போட்ட ஷர்ட்டை போட்டிருக்காளே அப்படிங்கிற மாதிரி அப்படியே கடுப்பா இருக்கு ஹீரோயினுக்கு. அவ பிளஷ் ஆக ஆரம்பிக்கிறா. என்னாச்சு உனக்கு ரொம்ப பிளஷ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. ஷெங்கும் கேக்குறாங்க என்னாச்சுன்னு. சோ ஹீரோட கையில பார்த்தா இவ கடிச்சு வச்ச காயம் இருக்கு. அங்க பாத்தியா, நம்ம சார காட்டணுங்கிறதுக்காகவே ஷர்ட் பட்டன் எல்லாம் ஓபன் பண்ணி விட்டுருக்காருன்னு சொல்லி ஃப்ரெண்டு வேற வேணும்னே ஹீரோயினை கலாச்சிக்கிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோ சொல்றான், ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணிருக்கேன், எல்லாருமே அந்த ட்ரிப்புக்கு வரணும் அப்படின்னு.
சரி ஓகே வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோனி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ கொடுத்த ட்ரெஸ் அவனுக்கு தெரியாம கொண்டு போய் ரூம்குள்ள வச்சுட்டு ஓடி வந்துட்டா. அப்பா அவன் ட்ரெஸ்ஸை ரிட்டர்ன் பண்ணியாச்சு, இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு தோணுது. அதுக்கப்புறம் ஃபோன் வருது. ஸோ யாரோ ஒருத்தங்க பேசுறாங்க. ஸோ ஓகே நான் கான்டாக்ட் பண்றேன், நீங்க கவலைப்படாதீங்க, ஆஃப்டர்நூன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அப்படியே லிஃப்ட்டுக்குள்ள பேசிட்டே போறா. அந்த டைம் ஹீரோ வரான். என்ன ஓவரா பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் எதுவும் பண்ணல சார், நான் கரெக்டா தான் இருக்கேன்னு சொல்ல, வர வர நீ கொஞ்சம் மாறிட்ட, மேல் மாடல்ஸை பாக்குறது இன்னும் விடவே இல்லை போல இருக்குன்னு சொல்ல, போன்ல பேசினது தப்பா புரிஞ்சுக்கிட்டான் போல அப்படிங்கிற மாதிரி ஹீரோன் யோசிக்க, டக்குனு கையை பிடிச்சிட்டு ஹீரோ பக்கத்துல போறான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாம இருங்க, அதான் நல்லதுன்னு சொல்ல, ஓ அப்படியா, நான் சொல்றதை கேளு, உனக்கு மேல் மாடல்ஸ் மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்டா அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள அங்க இன்னொரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு வந்து ரெண்டு பேரையும் முறைச்சு பாத்துக்கிட்டே நிக்கிறா. என்னமோ இருக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள, இல்ல ஹாலுசினேஷனா இருக்குமோ திங்க் பண்ணிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ அப்ப ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வந்துட்டே இருக்கு. அவ எதுக்குமே அதிகமா ரிப்ளை பண்ணவே இல்லை, பர்சனலா எதுவும் பேசக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்காரு. இவரே எனக்கு இப்படி மெசேஜ் பண்ணிட்டே இருக்காருங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அங்க இருந்து வீட்டுக்கு வந்துட்டா. செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நிம்மதியே இல்லாத மாதிரி இருக்கு இந்த வாழ்க்கைன்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிட்டா. அவ ஃப்ரெண்ட சொல்றா, இதை பத்திலே எதுக்கு யோசிக்கிற, விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஸோ அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ட்ரிப்பு பிளான் பண்ணிருப்பாங்கல்ல, ஒரு வழியா அந்த ட்ரிப்புக்கும் போயிட்டாங்க. ஹீரோயின் அந்த ட்ரிப்ல தான் இருக்கா. ஹீரோயின் வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சு ஹீரோயினை பாக்குறதுக்காக வேகமா ஓட, என்னைக்கே டவுட்டா இருக்கு, இவங்க ரெண்டு பேருக்கு இடையில என்னதான் போயிட்டு இருக்கு, அடிக்கடி ஒன்னாவே இருக்காங்க. இப்ப அவங்க வெளியே போயிருக்காங்கன்னு சொல்ல ஹீரோக்கு அப்செட் ஆயிடுச்சு. அப்புறம் அவனும் ஷாப்பிங் போடலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அங்க வெளியே வந்து பார்த்தா ஹோட்டல்ல நம்ம ஹீரோயின் ஒரு பையனோட உட்காந்துருக்கா. அவன் பெரிய அவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஊட்டி விட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற அசிஸ்டன்ட் பையனுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோக்கு அதுக்கு மேல கடுப்பா இருக்கு. பட் அதை பத்தி எதுவுமே சொல்லாம அதே ஹோட்டலுக்கு தான் ஹீரோவும் வரான். இங்க பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. சோ இவங்க பேசுறத பார்த்து ரெண்டு பேரும் கப்பல்ஸ்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வழியா ரூம் கிடைச்சிச்சுன்னு சொல்லி ஹாப்பியா இருக்கு ஹீரோனுக்கு. திரும்பி பார்க்க அங்க இருந்து ஹீரோ மத்த எல்லாரும் வராங்க. எங்களுக்கு முன்னாடி நீ ஹோட்டலுக்கு வந்துட்டியான்னு சொல்லி ஹீரோன்னு பார்த்து கேட்க, ஓ அதுவா, அது வந்துன்னு சொல்லி ஏதோ சமாளிக்கிறா. அப்புறம் பக்கத்துல இருக்கிறது யார் அப்படின்னு எல்லாரும் கேட்க, என்னோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறா. ஆக்சுவலா இந்த பையன் வேற யாரும் நம்ம ஹீரோனோட கசின் தான். ஆனா அதை கேட்கவும் ஹீரோக்கு ஒரு மாதிரி ஜெலஸ் ஆயிடுச்சு. அங்க இருந்து போயிட்டான். என் கூட வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போய் அவன் கூட சாப்பிடலாம்னு சொல்லி ஹீரோன் கூப்பிட்டா, அதெல்லாம் முடியாது, அவன் என் பாஸுக்கு கொஞ்சம் அமைதியாரு, அமைதியெல்லாம் இருக்க முடியாது, உன்னை அவன் எப்படி விட்டுட்டு போனான், அவனை புள்ளி பண்றேன்னு சொல்லிட்டு யாங்க அங்க இருந்து வரான். அதுக்கப்புறம் அங்க எல்லா மூவில வர மாதிரி பாட்டில ஸ்பின் பண்ணி விட்டு ட்ரூத் ஆர் டேர் விளையாடுறாங்க. ஃபர்ஸ்ட் யான் கிட்ட தான் நிக்குது. யான் கிட்ட ஒரு பொண்ணு கேக்குறா, உங்க ரெண்டு பேருக்கு இடையில என்ன ரிலேஷன்ஷிப்னு. ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு அப்படியே சிரிக்கிறான். இதை பார்க்க ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அப்புறம் வெயிக்கிட்டு கேக்குறாங்க, உன்னோட லைஃப்ல நீ எதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கான்னு. நான் அப்ராட் போனேன், அதை நினைச்சா நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் அப்படிமா. நீ மட்டும் அப்ராட் போகாம இருந்தா அவன் என்ன பாத்துருக்க மாட்டான், என்ன கல்யாணம் பண்ணிருக்க மாட்டான்லங்கிற மாதிரி ஹீரோனுக்கு கடுப்பா இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்பின் பண்ண ஹீரோன் கிட்ட வருது. உங்களோட கரண்ட் ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, டைவர்ஸ் அப்படின்னு ஹீரோன் சொல்றா. டைவர்ஸ் என்ன சொல்ற, உனக்கு உண்மையாவே டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு ஹீரோனை பார்த்து கேட்க, ஆமா எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. சோ இப்போ ஒரு பாய் ஃப்ரெண்டு, இதுக்கு முன்னாடி எக்ஸ் ஹஸ்பண்ட், இன்னும் எத்தனை பேரும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோனை பத்தி பேச, எத்தனை பேர் வந்தா என்ன, ஆல்ரெடி பிடிக்கும்னு நிறைய பேர் இருப்பாங்களே, என்ன இவளுக்கு ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரி அவனும் சமாளிக்க, அப்படியே ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. முறைச்சுக்கிட்டே இருக்கான். என்ன சார் உங்களுக்கு இவனை பத்தி தெரியுமா, இவனுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்காங்களா, இறந்து போயிட்டான், அவன் சரியான புறம்போக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அவனை பத்தி தப்பு தப்பா பேச, அங்க இருக்க வெய்க்கும் நம்ம ஹீரோக்கும் தான் எல்லாமே தெரியுமே. ரெண்டு பேருக்கு அப்படியே டென்ஷனா இருக்கு. ஹீரோ பத்தியே அவன்கிட்ட புலம்புன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறான் இந்த யாங். அதுக்கப்புறம் இப்ப ஹீரோ கிட்ட போகுது. ஹீரோ கிட்ட போனோடனே ட்ரூத்தா டேரன்னு கேட்க, ட்ரூத்ன்னு சொல்றான். சோ நீங்க லவ் பண்ற பர்சன் இங்க இருக்காங்களான்னு சொல்லி கேட்க, ஆமா அப்படின்னு ஹீரோயின் பத்தி தான் மனசுல நினைச்சிட்டு சொல்றான். ஆனா ஹீரோயின் நினைச்சுக்கிறா, அவன் டோட்டலா நம்மளை பத்தி யோசிக்கல, வெய்ய பத்தி தான் திங்க் பண்றான். அதுக்கப்புறம் மறுபடியும் சுத்தி விட ஹீரோயின் கிட்ட போகுது. உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும், யாரு கூட ஒன்னா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரிஞ்ச லின் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் சொல்றா. லின் யாரும் எக்ஸ் ஹஸ்பண்டான்னு சொல்ல, இல்ல எக்ஸ் ஹஸ்பண்ட் கிடையாது, என்னோட நெய்பர், பக்கத்து வீட்டுல இருந்தாரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு ஹீரோன் அங்க இருந்து வந்துட்டா. ரெஸ்ட் ரூம்குள்ள வந்தனே ஒரு குட்டி பிளாஷ்பேக். அந்த லின்னு சொன்னால பக்கத்து வீட்டுக்காரு நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருப்பா. ஆனா ஹீரோயின் சொல்லிருப்பா, எனக்கு நீ பிரதர் மாதிரி, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் நம்ம ரெண்டு பேரும் கடையில இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது யாரும் கதவு திறந்த மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். ஹீரோக்கு அப்படியே டென்ஷனா இருக்கு. ஹீரோ லின்ன பத்தி யோசிக்கிறான். என்ன பத்தி இவன் ஏதோ பேசிட்டு இருக்கா, அது எல்லாத்தையும் ஹீரோ வெளியே நின்று கேட்டிருப்பான். அது அப்படியே எனக்கு அப்செட் ஆயிருக்கு. இப்போ ஹீரோயின் கிட்ட, உண்மையை சொல்லு, உனக்கு நான் யாருன்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ற மாதிரி போக, நீங்க பண்றது தப்பு, விடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ இப்ப தள்ளி விட ட்ரை பண்ண, அவன் காது பிடிச்சு கடிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல போக ஹீரோனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதுக்குள்ள யாங் வந்து கதவை தட்ட, இப்ப அவன் கிட்ட நான் அங்கே வரேன் நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பு, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, வேற வழி இல்லாம ஹீரோயின் அதே மாதிரி சொல்ல, யாங் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி என் பக்கத்துல வருது, என்ன செடியூஸ் பண்ண ட்ரை பண்றது, ஹராஸ் பண்றதெல்லாம் வச்சுக்காதீங்க, ஆல்ரெடி நம்ம ரெண்டு பேருக்கு இடையில எல்லாமே முடிஞ்சுது, நீங்க ட்ரிங்க் பண்ணிருக்கீங்க அதனால பண்ணீங்கன்னு நான் நினைச்சுக்கிறேன்னு சொல்ல, நான் ட்ரிங்க் பண்ணல, நான் தெளிவா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான்.
அப்புறம் புடிச்சு தள்ளி விட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிட்டா. அப்புறம் நம்ம ஹீரோயின் மத்த எல்லாருமே அந்த ட்ரிப்புக்கு வந்திருப்பாங்க. ஸோ ஒரு ஒருத்தருக்கு ஆக்டிவிட்டி மாரி குடுத்துருப்பாங்க. அதுல பார்த்தா பிரெக்னன்ட்டா இருக்கா. அவ எப்படி இத அட்டெண்ட் பண்ண முடியும்னு சொல்ல ஹீரோயின் அங்க வந்து சொல்றா, "நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்க. இந்த ஆக்டிவிட்டில கலந்துக்காம இருக்கிறது நல்லதுன்னு" சொல்ல, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்ன பார்த்துக்க தான் இவரு இருக்கார்ல. என்ன பார்த்துப்பீங்கள்லன்னு" சொல்ல, உனக்கு விருப்பம் இருந்தா நீ கலந்துக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த பக்கம் போலான்னு போறான். ஹீரோயின் ஒரு நிமிஷம் நில்லுன்னு கூப்பிட்டுட்டு, அவ போட்டிருக்க அந்த ஹூடிய ஹெட்ட மட்டும் அப்படியே போட்டு விடுறா. "பார்த்து நடந்துக்க. டீம் 1ல தான் உன் பேர் குடுத்துருக்கேன்னு" சொல்லிட்டு ஹீரோ போக, ஐய்யய்யோ! இவன் எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்? அது அவ முன்னாடி அவள வெறுப்பேத்த பண்ணுவான் போல இருக்குன்னு சொல்லிட்டு, எனக்கு ஹைட்னா பயம். அதனால மலை மேல ஏறி போறதுக்குலாம் நான் வரல. நீங்களே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் எல்லாருமே அங்க வந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே அங்க இருக்காங்க. அப்ப ஹீரோயின பத்தி வேணும்னே ஒரு பொண்ணு தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா. அந்த வெய் கிட்ட. வெய்க்கு அது கேட்கும்போது ஹாப்பியா இருக்கு. எல்லாரும் வந்தாச்சான்னு ஹீரோ கேட்க, சாரி சார் சாங் மட்டும் வரல. அவளுக்கு இதுனா கொஞ்சம் அலர்ஜி போல. ஹைட்டா இருக்க இடத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டான்னு சொல்ல, ஒழுங்கா எல்லாரும் வரணும்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டான். அதுக்குள்ள ஹீரோயின கூட்டிட்டு வராங்க. நீ வந்துதான் ஆகணும் சார் சொல்லிட்டாருன்னு சொல்ல மயங்கி விழுக போறா. என்னாச்சு உனக்கு? காலையில சாப்பிடல அதான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பிளாஷ்பேக். ஹீரோயினுக்கு அந்த ஹைட் பார்த்துலாம் பயம் இல்ல அப்படிங்கிறது முன்னாடியே தெரியும். சோ அதுக்காக தான் ஹீரோ வேணும்னே பேர் கொடுத்திருப்பான். ஒரு டைம் மலைகள் மேல ஏறி போயிருப்பா. அப்ப எல்லாரும் சொல்லும்போது என் ஒய்ஃப் என்ன வேணாலும் பண்ணட்டும்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போயிருப்பான். அதெல்லாம் யோசிச்சுட்டு ஹீரோயின் தெரிஞ்சுதான் பண்றான், வச்சு செய்யறானுங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் அப்படியே வாக்கிங் மாதிரி போயிட்டு இருக்காங்க அந்த மலையில. ஹீரோயினை கூப்பிட்டு இந்த தண்ணி குடின்னு கொடுக்க, எனக்கு தண்ணிலாம் வேணாம் சார், நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே அந்த வெய் கூட இருக்க பொண்ணும் பார்த்துட்டு செம்ம கடுப்பா இருக்கு. அங்க பாத்தியா, அவ வேணும்னு உன் ஆளை செட்யூஸ் பண்ணிட்டு இருக்கா. உனக்கு தண்ணி குடிக்காம அவளுக்கு போய் குடுக்குறாங்க. பாத்துட்டு நீ சும்மா இருக்க. நீ நல்ல பொண்ணா இருக்கனாலதான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல வான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொடுத்து போயிட்டா. நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன், அதை கேளு. இதுக்கு முன்னாடி உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆபீஸ் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு தெரியாதா? தெரியும் சார். ஆபீஸ்ல பாஸ் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ண, அதை அப்படியே செய்யணும் சார். நான் என்ன சொன்னேனோ அதை நீ பண்ணியான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்ல, என்ன சொன்னாரு ஒண்ணும் புரியலையேங்கிற மாதிரி ஒரு குட்டி பிளாஷ்பேக்கை யோசிச்சுட்டு இருக்கா. நல்லா யோசிச்சு பாரு, முன்னாடி நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லியிருப்பேன்னு சொல்ல, இங்க பாரு பொய் சொல்லக்கூடாது, சொல்றதை மட்டும் செய் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சாரி சார் நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் செய்யறேன் சரியா அப்படிங்கிற மாதிரி ஓகே சொல்லிட்டு முறைச்சுக்கிட்டே நிக்கிறா. சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரணும், அதான் ஒரு ரூல்ஸ். பாஸை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போக, நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வருவேன், நீ வெறுப்பேத்துக்காகவே நீ ஏதாவது பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோனுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அந்த வேணும்னே ஸ்லிப் ஆகி கீழே விழுகிற மாதிரி விழுந்துட்டா. ஹீரோயினும் தூக்க போறா. ஹீரோ ஹீரோ ஹெல்ப் பண்ணுவானாங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க, நான் போயிட்டு வண்டி அனுப்புறேன் நீ வான்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டான். அதுக்கப்புறம் வண்டி அனுப்புறான். என்னோட ரிங் இங்க மிஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் எடுத்து தர முடியுமா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. ஸோ ஹீரோயினுக்கு என்ன பண்ணுதுன்னு புரியல. சரி நான் தேடி எடுத்துட்டு வரேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரிங்க தேடி போக, வேணும்னே அவர் ரிங்க கழட்டி தான் தூக்கி போட்டிருப்பா. ஸோ ஒரு வழியா ரிங்கு கண்டுபிடிச்சிட்டா ஹீரோயின். ஹீரோனுக்கு அந்த ரிங்னா ரொம்ப பிடிக்கும். அந்த ரிங் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது, ரெண்டு பேரும் கல்யாணம் ஆன புதுசுல ஹீரோ ஒரு சிம்பிளான ரிங் கொடுத்திருப்பான். நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு பெரிய டைமண்ட் ரிங்கா ஒண்ணு வாங்கி தரேன் சரியா அப்படின்னு சொல்லியிருப்பான். சரி ஓகே இதுவே எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹாப்பியா ஃபீல் பண்ணிருப்பா. இப்ப இந்த ரிங்கை பார்க்கும்போது அது ஞாபகம் வருது. டக்குன்னு எந்திரிக்கிறா. ஸ்லிப் ஆகி போன் ஒரு பக்கம் விழுது, அவ காலில் அடிபட்டுருச்சு. அப்படி விழுந்துட்டா. ரொம்ப நேரம் பார்த்தா ஹீரோயினை காணோம். ஹீரோ போன் பண்ணி பாக்குறான், சுவிட்ச் ஆஃப் நாட் ரீச்சபிள்னே வந்துட்டு இருக்கு. என்னாச்சுன்னு ஒண்ணும் புரியல. அப்புறம் வெய்க்கு போன் பண்றான். பக்கத்துல சாங் இருந்தா போன கொடு. இல்லையே, அவ என் ரிங்கு மிஸ் ஆயிடுச்சு எடுத்துட்டு வரேன்னு போயிருக்கா அப்படின்னு சொல்ல, எங்க போயிருக்கா? நான் விழுந்தேன்ல அந்த இடத்துலன்னு சொல்ல, ஐயோன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போறான். மழை செம்ம மழை. அப்படியே இருட்டிருச்சு. யாருமே ஹெல்ப்புக்கு ஆள் இல்ல. ஹீரோயின் காலில் வேற அடிபட்டிருக்கு. ஒரு இடத்துல நின்னுட்டு அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கா. யாராவது என்னை காப்பாத்த வாங்க வாங்கன்னு. திடீர்னு பார்த்தா ஏதோ பாம்பு மாதிரி இருக்குது. ஐயோ அம்மா பாம்பு பாம்புன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்க, ஹீரோ கரெக்டா முன்னாடி வந்து நிக்கிறான். ஹீரோயினை காப்பாத்து தான் வந்திருப்பான். யாரு நீ எதுக்காக வந்தேன்னு சொல்ல, டேட்டுக்கு போவான்னு பார்த்தா என்ன தேடி வந்திருக்கான். இவனுக்கு வேற வேலையே இல்லையாங்கிற மாதிரி டென்ஷனா இருக்கு ஹீரோயினுக்கு. இங்க பாரு உன்னை தேடிட்டு தான் வந்தேன்னு சொல்லிட்டு மேல போட்டுக்க ட்ரெஸ் எடுத்து அப்படியே போட்டு விட. ஹீரோனுக்கு செம்ம ஃபீவர் போல. எந்திரிக்கவும் முடியல, கால் வேற வலிக்குது. ஃபீவர்ல அவ பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே இருக்கா. ஹீரோ பக்கத்துல வர, நீ எதுக்கு வந்த? நீ என்னை விட்டு போ, எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படிங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு. உங்க ரிங்க தேடி கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி ரிங் எடுத்து கையில கொடுக்க ஹீரோ வாங்கிக்கிறான். இந்த ரிங்குக்காக தான் வந்தியா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறா ஹீரோயின். இந்த ரிங்குக்காக தான் வந்திருப்பான், அவனுக்கு அந்த ரிங்கு தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி மனசுக்குள்ள யோசிக்க இடி இடிக்குது. அப்படியே ஹீரோ ஹக் பண்ணிக்கிறான். ஒரு வழியா காலையில விடிஞ்சிருச்சு. ஹீரோட காலிலேயே படுத்து ஹீரோயின் அப்படியே தூங்கிட்டா. கண்ணை திறந்து பார்க்க அங்க பார்த்தா ஹீரோ இருக்கான். கத்துன்னு கத்துறா, நீ எதுக்குடா வந்த, என்ன எதுக்குடா காப்பாத்துற, நீ என்னடா பண்ண நேத்து என்னன்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிட்டா. நான் உன்னை ஒண்ணும் பண்ணல, நீ என்ன பண்ணன்னு நல்லா யோசிச்சு பாருன்னு சொல்ல, அப்படியே காய்ச்சல்ல ஹீரோவா ஹக் பண்ணிருப்பா. டைட்டா ஹக் பண்ணிருப்பா. ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுன்னு சொல்ல, பயமா இருக்குன்னு சொல்லிட்டு டைட்டா ஹக் பண்ணிருப்பா. அதெல்லாம் ஞாபகம் வர அப்படியே இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே மயங்கி விழுக போறா. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து யான் அங்க வரான். ஏன்னாச்சு உனக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கியா?
இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க ஃபீவர்னு அப்பதான் தெரியுது. சரி வா நான் உன்னை தூக்கிட்டு போறேன்னு சொல்லி தூக்கலான்னு ட்ரை பண்ண டக்குன்னு ஹீரோ வந்து அப்படியே ஹீரோனை தூக்கிட்டான். வாய் மூடிட்டு வான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக யான் பக்கத்துல போறான். அதுக்குள்ள அசிஸ்டன்ட் பையன் கையை பிடிச்சி இழுத்துட்டான். அப்புறம் அங்க நம்ம ஹீரோயினை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண அதே ஹாஸ்பிட்டல்ல தான் ஹீரோவும் இருக்கான். ஸோ யானு விழுந்து விழுந்து கவனிக்கிறான். இதை பாக்குற ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கா. அவனை விரட்டணுங்கிறதுக்காக தண்ணி குடுன்னு சொல்லி கேட்க தண்ணி குடுக்கலான்னு கொடுத்தான். ஆனா அதை வாங்கி யான் மேலேயே ஊத்திட்டு உன் ட்ரெஸ் நனைஞ்சிச்சு சீக்கிரம் போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்புறம் உனக்கு உடம்பு சரியில்லாம வந்துருன்னு சொல்ல பிளான் பண்ணி தான் பண்றியாங்கிற மாதிரி மறைச்சிட்டே யான் போறான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஃபோன் வருது. ஃபோன் பேசுறதுக்காக தனியா அந்த பக்கம் போயிட்டான். திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த வெய்யோட ஃப்ரெண்டு வராங்க. இங்க யூச்சன் இல்லையா அவரை பார்க்க தான் வந்தேன்னு சொல்ல பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டா. எதுக்கு பாஸோட ரூம்லயே நீ இருக்க அவரை செட்யூஸ் பண்றக்கா உனக்குலாம் அறிவு இல்லைன்னு சொல்லி பேச அவ அந்த மாதிரிலாம் இல்ல அவளை பத்தி அப்படிலாம் பேசாது அப்படிங்கிற மாதிரி வெய் நல்ல பொண்ணாட்டு பேசுறா. அதுக்குள்ள ஹீரோ வந்துட்டான். என்னை பார்க்க தான் வந்தே அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்கலான்னு வந்தேன். இந்த ஒரு ரிங்குன்னு சொல்லி ரிங்க கையில கொடுக்க ரொம்ப தேங்க்ஸ். இந்த ரிங் எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா. இதை கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹீரோனை பார்த்து சொல்ல ஹீரோனுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. ஹீரோன் அப்படி முறைச்சிட்டே திரும்பிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ பக்கத்துல போய் வெயிட் வரா. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை நான் ரெஸ்ட் எடுக்கணும் உனக்கு ஒரு வேலை இல்லைன்னா நீ கிளம்பலாமேன்னு சொல்ல ஓ சரி அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அங்க இருந்து கிளம்பிட்டா அந்த வெயி. அதுக்கப்புறம் அங்க போக அசிஸ்டன்ட் பையனை பார்த்துட்டு பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டை நீ வெளியே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட போய் பேசுறா. இங்க பாரு அவன் என்ன பண்றாங்கிறது எனக்கு சொல்லுன்னு சொல்ல நான் ஒன்னும் உங்க ஆள் இல்லை நீங்க சொல்றதெல்லாம் சொல்றதுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி அசிஸ்டன்ட் சொல்ல செம்ம கடுப்பா இருக்கு இவளுக்கு. ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அவங்க 2 பேரும் நெருங்க விடக்கூடாதுங்கிற மாதிரி கடுப்பா யோசிச்சுக்கிட்டே இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்து ஹீரோயின் எப்ப லைட் ஆஃப் பண்ணுமா எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு பெட்ஷீட் இழுத்து பொத்தி காமெடி பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவ மட்டும் திருந்தவே மாட்டா எப்பயுமே இப்படிதான் இருப்பான்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவாங்க ஒண்ணும் இல்ல லங்ஸ்ல இன்ஃபெக்ஷன் சரியாயிரும் மத்தபடி ஒண்ணும் இல்ல 2 நாள்ல போயிடலாம் அப்படின்னு சொன்னது ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் ஹீரோ குளிக்கலான்னு போய் குளிக்கிறான். குளிச்சுட்டு பார்த்தா செம்ம ஃபீவர். ஜன்னி வந்து படுத்து கிடக்குறான். ஹீரோயினை கண்ணும் டிஸ்சார்ஜ் பண்ணி ஓடி போயிட்டா. அடி பாவி என் மேல அக்கறையில ஓடி போயிட்டாலேங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு. என்னை பாத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் நான் ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லி ஸ்டிக்கி நோட் வேற எழுதி கொடுத்துட்டு போயிருப்பா. அசிஸ்டன்ட் பையனை கூப்பிட்டு செம்ம கடுப்பா சீக்கிரம் போய் ஷென்னு கிட்ட சொல்லு உடம்பு சரியில்லைன்னு சொல்லு. அதுக்கப்புறம் ஷென்னு போய் ஹீரோயின் கிட்ட பாஸ் உடம்பு சரியில்லை சீக்கிரமா போய் பார்க்கலாம் முக்கியமான ப்ராஜெக்ட் வேறன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வராங்க. அங்க வந்து ப்ராஜெக்ட் பத்தின டீட்டெயில் எல்லாம் சொல்லிட்டு இருக்க ஒரு நிமிஷம் இல்லைன்னு சொல்லி ஹீரோ நினைக்க சொல்றான். ஷென் அந்த பக்கம் போயிட்டாங்க. கொஞ்சம் தண்ணி கொடுன்னு சொல்லி கேட்க இந்தான்னு சொல்லி ஹீரோக்கு கொடுக்குறா. எனக்கு நீ ஃபீட் பண்ணு கைப்பிடிங்க சார் நீங்களே குடிச்சுக்கோங்க அது உன்னாலே குடிக்க முடியும்னு நினைக்கிறேன்னு சொல்ல உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை என்னை விட்டுட்டு இப்படி போற நான் என்ன சார் பண்ண முடியும் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்னு சொல்ல அப்ப எனக்கு நீ ஹெல்ப் பண்ணவே இல்லைன்னு சொல்ல வேகமா தண்ணி ஊத்தி குடிச்சிட்டு சரி சார் நம்ம 2 பேருக்கு இடையில எதுவுமே இல்லை எனக்காக நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சரியா வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க நான் பண்றேன்னு சொல்ல எனக்கு சூப் வேணும் வச்சுட்டு வா சூப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு உடம்பு சரியில்லாதப்ப ஹீரோயின் முன்னாடி சூப் எல்லாம் வச்சு கொடுத்துருப்பா. அந்த சூப்னா ரொம்ப பிடிக்கும் ஹீரோக்கு. உன்னை எப்பெல்லாம் நான் மிஸ் பண்ணணும் அப்ப அந்த சூப் குடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்ப அந்த சூப்பை கேட்டேன்னு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அங்க இருந்து ஹீரோயின் போயிட்டா சூப் வைக்கிறதுக்காக. அங்க பார்த்தா யாரும் வர மாதிரி இருக்கு. எனக்காக சூப் கொண்டு வந்தியான்னு சொல்லி திரும்பி பார்க்க அங்க பார்த்தா அந்த வெய்ய சூப் எடுத்துட்டு வந்திருப்பா. வெய்யும் கூட ஹீரோட அம்மாவும் வந்திருப்பாங்க. சோ இதெல்லாத்தையும் ஹீரோயின் வெளியே நின்று பார்க்க ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. குட்டி பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறா. ஹீரோயின் முன்னாடி பிரெக்னெண்டா இருப்பா. அவளுக்கு குழந்தையும் பிறந்திருக்கும். அந்த குழந்தை இறந்து போச்சுன்னா அம்மா சொல்றாங்க உன்னோட தப்புனாலதான் இதெல்லாம் நடந்தது உன்னை அவன் டைவர்ஸ் பண்றேன்னு சொல்றான் தயவு செஞ்சு அவனோட லைஃபை விட்டு போயிருன்னு சொல்லிட்டு அம்மா புலம்பிட்டு போயிருப்பாங்க. அப்ப ஹீரோக்கு வேகமா போன் பண்றா. நான் உங்ககிட்ட பேசணும் எங்க இருக்கான்னு சொல்லி கேட்க போன்ல பேசுறது வெய் யூச்சன் குளிச்சிட்டு இருக்கான் அப்புறமா பேசுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். என் குழந்தை என்னை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பா. ஹீரோக்கு நான் உன்னை டைவர்ஸ் பண்ணேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருப்பா. இப்ப எல்லாம் ஞாபகம் வர வேகமா அங்க இருந்து கிளம்பி வர ஒரு குட்டி பாப்பா நம்ம ஹீரோட பாப்பா நம்ம ஹீரோயினுக்கு அவதான் பாப்பா. டக்குன்னு நீ வரா. அம்மா நீங்களா நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு சொல்லி கேட்க நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கம்மா நான் அம்மா இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல என் அம்மா தான் உங்களுக்கு என்ன பிடிக்கலையா ஏன் என்னை விட்டு போனீங்கன்னு அழுக அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயினுக்கு ஹக் பண்ணிக்கிறா. இந்த குழந்தை அழுகும் போது ஏன் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கழுத்துல போட்டிருக்க செயின் எடுத்து அந்த பாப்பாக்கு போட்டுட்டு இந்த செயின் உன் கூட இருக்கும் போது நான் கூட இருக்க மாதிரி சரியா நான் வரேன்னு சொல்ல அதுக்குள்ள அங்கிருந்து ஒரு மெய்டு வராங்க. இது உங்க பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க ஆமான்னு சொல்லிட்டு அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அம்மா ப்ளீஸ் நான் ரெஸ்ட் எடுக்கணும் முதல்ல 2 பேரும் வெளியே போங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வெளியே போயிட்டாங்க. கடுப்பா இருக்குது. அப்படி யோசிச்சுட்டு ஹீரோவுக்கு அங்க இருந்து பாப்பா வரா. பாப்பாட்டு நீ எப்படி இருக்கன்னு சொல்லிட்டு கழுத்துல எது பெயிண்டன் மாதிரி இருக்குன்னு பாக்க இதை அம்மா கொடுத்தாங்க இப்ப தப்பா நான் அம்மாவை பாத்துட்டு வரேன்னு சொல்லி குட்டி பாப்பா சொல்றா. சரி ஒரு பொண்ணு பார்த்தா அந்த பொண்ணு தான் கொடுத்தாங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோயின் தெரிஞ்சிச்சு ஹீரோக்கு. வேகமா அங்க இருந்து ஓடி வர நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கேயே உட்காந்து சூப்பு குடிச்சிட்டு இருக்கா. எனக்கு சூப்பு கொண்டு வர சொன்னா நீ குடிக்கிறியான்னு சொல்லி கேட்க உங்களுக்கு தான் வெய் கொடுத்தால அப்புறத்துக்கு ஏன் சூப்புன்னு சொல்ல கூடு அப்படின்னு சொல்லி புடுங்கி குடிக்க ஸ்பூன் மாத்திக்கங்கன்னு சொல்றா. அதை கேட்காம அதை அப்படியே குடிச்சிட்டே இருக்க. அதுக்குள்ள ஹீரோயினுக்கு மெசேஜ் வருது உன்னை மீட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு வெய் கூப்பிடுறா. சோ மீட் பண்ணலான்னு போக நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நாங்க 2 பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம் சோ நீ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன் அவருக்கும் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு
உன்னைதான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. நான் ஒரு பக்கத்துல இருக்கனால அந்த ஃபீலிங்ஸ் மாறப்போதா? உன்னை விட்டு என்கிட்ட வர போறாரா? நீ தேவையில்லாத பத்தி யோசிக்கிறேன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிக்கிறேன்னு சொல்றா. அப்புறம் உங்க மேல நம்பிக்கை இருக்குன்னா நீங்க பேசாம இருங்க. என்னை பத்தி பேச உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. எனக்கு அவர் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. அவர் முதல்ல என் பக்கத்துல வர வேணாம்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கடுப்பா கத்திட்டு ஹீரோயின் அங்க வந்து போயிட்டா. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு அப்படியே ஹீரோயினை பத்தின திங்கிங் தான் வருது. ட்ரிங்க் பண்ணிட்டு யான் கூட புலம்பிட்டு இருக்கான்னு சொல்லி அசிஸ்டன்ட் பையன் சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ அங்க இருந்து கிளம்பி வரான். இங்க பார்த்தா யான் கிட்ட அப்படியே புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. ஹீரோவை பாக்குறா. அப்படியே குடிச்சிருக்கனால லைட்டா பிளர்ரியா ஹீரோட ஃபேஸ் தெரியுது. அங்க பாத்தியா என்னை விட்டுட்டு போன எருமை மாடு வந்துட்டான் பாருன்னு சொல்லிட்டு ஓடி போய் அப்படியே ஹீரோ மேல விழுகிறா. தூக்கிட்டு அந்த பக்கம் போலான்னு பாக்க அதுக்குள்ள அந்த யான் வந்து பக்கத்துல வந்துட்டு இறக்கி விட்டு போ, அவளை விடு அப்படின்னு சொல்ல, ஏய் விட முடியாது, ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடு இல்லைன்னா அவ்வளவுதான்னு சொல்ல, யானுக்கு பயமாயிடுச்சு. யான் அந்த பக்கம் தள்ளிக்கிட்டான். ஆனாலும் அவனுக்கு ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோனை கார்ல உட்கார வச்சு அசிஸ்டன்ட் கிட்ட நீ போய் யானை பத்தின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ணிட்டு இருக்கா. சரி இந்தாங்க சார் மெடிசன் சொல்லி ஒரு மெடிசன் கொடுத்துட்டு அசிஸ்டன்ட் பையன் போயிட்டான். ஹீரோனோட காலில் லைட்டா அடிபட்டு இருக்கு. அதுக்காக அந்த மெடிசன் வாங்கியிருப்பான். அப்படியே மசாஜ் பண்ணிட்டே இருக்க, எனக்கு வலிக்குது கையை எடு, நீ எதுக்கு இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லி புலம்பிட்டே இருக்கா. ஹீரோட ஃபேஸை பார்த்தோன்னே கனவுன்னு தோணுது. எப்பயும் போல கனவுல வந்துட்டு என் பக்கத்துல போ அப்படின்னு சொல்லி உதைக்கலான்னு போறா. டக்குன்னு ஹீரோ அப்படியே கால் மேல கை வைக்கிறான். நீ எதுக்கு என் பக்கத்துல வராத, நீ வந்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல, பட் நீ கியூட்டா இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போக, என் கனவுல வந்தாலும் என்ன டார்ச்சர் பண்றேன்னு சொல்ல, இங்க பாரு நான் ஒண்ணு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல அப்படி போயிட்டே இருக்கான். என்ன பண்ற வீடுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அப்படியே டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிஸ் பண்ணும்போது தான் ஹீரோக்கு புரியுது, ஒருவேளை யானை நினைச்சு கிஸ் பண்ண வளரும், நீ என்ன யானை நினைச்சு கிஸ் பண்றியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். ஏய் நான் எப்படி பண்ண முடியும், யானை என்னோட கசின், என்னோட பிரதர்ன்னு சொல்ல, உண்மையாவா அப்படின்னு ஹீரோ கேட்க, ஆமாடா கனவுல கூட ஏன் இப்படி கொஸ்டின் கேட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் காருக்குள்ளேயே ரெண்டு பேரும் இன்டிமேட்டா இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு காலையில கண்ணை திறந்து பார்க்க அப்பதான் ஹீரோயினுக்கு தெரியுது எல்லாமே. ஐயோ இவன் கூட போய் ஒன்னா இருந்திருக்கமேனு வேக வேகமா அங்க இருந்து போறா. இவ்வளவு நேரம் வந்தது கனவு இல்லையான்னு அப்பதான் புரியுது. இதுல போன் வேற அடிக்குது. போன்ல பார்த்தா அந்த வெய் தான் பேசுறா. ஹீரோட போனை அவ அட்டன் பண்ணிட்டா. ஸோ ஹீரோ போனை பிடிங்கி பேச, ஐயோ மாத்தி வேற போனை எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வெளியே ஓடி போறா. டக்குன்னு ஹீரோ வரா. இங்க பாரு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, என்ன பேசணும், ஒண்ணு வேணா நான் போறேன் அப்படின்னு சொல்ல, நானே டிராப் பண்றவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு வரான். ஆபீஸ்க்கு வந்தாச்சு, நான் போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக, நீ போக முடியாது, எனக்கு நீதான் ரெஸ்பான்சிபிலிட்டி, என் கூட ஒன்னா இருந்து இல்லைன்னு சொல்ல வேக வேகமா பண்ண அனுப்புறா. இங்க பாரு உன் கூட ஒன்னா இருந்தேன்னா அதுக்கு ஒத்துக்கிறேன், 200 கொடுத்துருக்கே வச்சுக்கான்னு சொல்ல, அடி பாவி 200 200 கூட நான் பெற மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, அவங்க வந்து போயிட்டா. இப்போ ஓவரா தான்ப்பா பண்றாங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அங்க வெய்யும் அவளோட ஃப்ரெண்டும் வராங்க. வேணும்னே ஹீரோயின் கிட்ட வம்பு பண்றதுக்காக வராங்க. செம்ம டென்ஷனா இருக்கு ஹீரோயினுக்கு. எதுக்கு சும்மா என் பின்னாடியே சுத்துறீங்க, என்னை பத்தி பேசிக்கிட்டே இருக்கதா உங்க வேலையா, ஏதாவது சொல்லி சொல்லி சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கீங்க, உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி ஹீரோயின் ஹார்ஸா பேச அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க. அதுக்குள்ள ஹீரோயினுக்கு போன் வருது, சீக்கிரமா ஒர்க் இருக்கு வான்னு. இதோ வரேன்னு சொல்லிட்டு சென்னை பாக்குறதுக்காக சென்னோட ரூமுக்கு வந்து பார்க்க, அங்க பார்த்தா ஹீரோ நிக்கிறான். எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க, சென் எங்கன்னு சொல்ல, சென் உன்னை கூப்பிடல, நான் தான் உன்னை கூப்பிட்டேன், நேற்று கூட ஒன்னா இருந்துட்டு நீ பாட்டுக்கு போற, உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க, இதெல்லாம் தப்பு, ஆல்ரெடி உங்களுக்கு ஃபியான்சே இருக்கு, திரும்ப திரும்ப என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்றது ரொம்ப தப்புன்னு சொல்ல, என்ன இப்படியே பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணலான்னு போக செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு ஹீரோனுக்கு. அவனை புடிச்சு தள்ளி விட்டுட்டு வேகமா அங்க இருந்து போயிட்டா. அதுக்கப்புறம் ஆபீஸ்ல இருந்து வரும்போது அவனோட நெய்பர் அந்த லின்னு வராரு. எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து, ரொம்ப வளர்ந்துட்டேன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே வெய் போட்டோ எடுத்து வச்சிருக்கா. அதை ஹீரோக்கும் அனுப்ப ஹீரோக்கு செம்ம ஜெலஸ் ஆயிடுச்சு. ஹீரோயினை மீட் பண்றதுக்காக வீட்டுக்கு போய் பார்க்க அங்க ஜியாங் மட்டும் தான் இருக்காங்க. ஹீரோவை பார்த்துட்டு செம்ம கடுப்பா இருக்கு. எதுக்கு இப்ப திரும்ப வந்த, அவளோட லைஃப்ல நீ வராம இருந்த வரைக்கும் அவன் நல்லா தான் இருந்தா, நீ வந்ததுக்கு அப்புறம் அவன் லைஃபே டோட்டலா மாறிடுச்சுன்னு சொல்ல, நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல, தயவு செஞ்சு இங்க இருந்து போ, அவன் நிம்மதியா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஜியாங் சொல்ல, ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். ஹீரோ எங்க வரான்னு பார்த்தா நம்ம ஹீரோனை தேடித்தான் வரான். அவன் இருக்க இடத்துக்கு அங்க லின்னு கூட பேசிட்டு ஹீரோயின் வந்துட்டு இருக்கா. நான் கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி ஹீரோ சொல்ல, சரி நான் வரேன்னு சொல்லிட்டு லின்னு அங்க இருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. ஹீரோயினை பார்த்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து நல்லா பேசணும் ப்ளீஸ், நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு தான் ஃபியான்சே இருக்குல்ல, திரும்ப திரும்ப எதுக்கு என்கிட்ட வந்துட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா அப்படியே க்ளோஸா இருக்காங்க, ஹக் பண்ற மாதிரி இருக்கு. இருந்தாலும் ஹீரோக்கு கடுப்பா இருக்க போச்சு தள்ளி விட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஆபீஸ்க்கு வர ரெண்டு பேரும் ஒன்னா இருந்த போட்டோவை யாரும் போட்டு காட்டுறாங்க, ஹீரோவையும் நம்ம ஹீரோயினும். அப்ப ஆபீஸ்ல எல்லாரும் பேச ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு, எதுவுமே பேசல. அங்க இருந்து வெய்யோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்றாங்க. எப்படி இந்த ஜாபுக்கு வந்து இப்பதானே தெரியுது, ஒருத்தர் செட்யூஸ் பண்ணி தானே வர, பேசாம இரு அப்படின்னு சொல்லி வெய் பேசுறா. வெய் பேசுறத பார்த்துட்டு அப்படியே ஹீரோயினுக்கு கடுப்பா இருக்கு. நீ நல்ல மாதிரியே எத்தனை நாள் தான் நடிப்ப, நீ தான் இதெல்லாம் பண்ணுன்னு எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, இங்க பாரு உன் மேல இன்னும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, எங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆனா கண்டிப்பா நீ வருவில்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோ வரான். யார் கூட கல்யாணம் அப்படின்னு சொல்லி கேட்க, வெய்ய பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. அமைதியா வெய் பார்த்துட்டு அப்படியே ஹீரோ நிக்கிறான். இவ என்னோட சிஸ்டர், இவளை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொல்ல, அதுக்கப்புறம் அது உண்மை இல்லையா அப்படிங்கிற மாதிரி வெய்யோட ஃப்ரெண்டு சொல்றா. போட்டோ போஸ்ட் பண்ணது வெய்யோட ஃப்ரெண்டு அப்படின்னு கண்டுபிடிச்சு போலீஸும் வந்துருச்சு.
ஹீரோனை பத்தி தப்பா இந்த மாதிரி ரூமர் கிரியேட் பண்ணதுக்காக போலீஸ் அரெஸ்ட் பண்ண என்ன காப்பாத்துன்னு வெயிக்கிட்டு கேட்க, நான் என்ன பண்ணேன், நான் ஒண்ணுமே பண்ணல, நான் எப்படி உன்னை காப்பாத்த முடியும், நீ பண்ண தப்புக்கு நீயே தண்டனை அனுபவி அப்படிங்கிற மாதிரி வெய் சொல்ல அங்க இருந்து வேகமா அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டாங்க. வெய் புலம்பிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. அப்புறம் ஹீரோயினை பழிவாங்கறதுக்காக ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. ஹீரோயின் வரா, உனக்கு இப்ப சந்தோஷமா, என்னை பத்தி அசிங்கப்படுத்த தானே எல்லாமே பண்ண அப்படிங்கிற மாதிரி வெய் கேட்க, நீ தான் எல்லாமே தப்பு பண்ண, எல்லாத்தையுமே ஆரம்பத்துல இருந்து தப்பா புரிஞ்சுக்கிட்ட நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போகிறா. டக்குன்னு அப்படியே வெய் திரும்ப அவ கீழே விழுந்துட்டா. அவ பிரெக்னெண்டா இருக்கால, வயித்துல நல்லா அடிபட்டுருச்சு. அதுக்கப்புறம் அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண, குழந்தை வந்து அபார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல அங்க ஹீரோட அம்மா இருக்காங்க, அப்படியே மறைச்சுக்கிட்டே இருக்காங்க ஹீரோயினை பார்த்து. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவ படுத்திருக்கா. நீ எதுக்கு போகாம இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து கேட்க, உன்னை சேவ் பண்ணது அவதான்னு சொல்ல, என்ன சேவ் பண்ணல, என்னை பிடிச்சி தள்ளி விட்டது அவதான், என் குழந்தை உனக்கு என்ன தப்பு பண்ணுச்சு, எதுக்கு என் குழந்தை இந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி கடுப்பா கத்திக்கிட்டே இருக்கா. அம்மா சொல்றாங்க, நீ இந்த அளவுக்கு கேவலமானவன் நினைச்சு கூட பாக்கல, எதுக்கு இந்த மாதிரி பண்ற, பாவம் அவ பிரெக்னெண்டா இருக்கான்னு தெரிஞ்சு இந்த மாதிரி பண்ணிருக்கே அப்படின்னு சொல்ல, இப்பவாவது நம்புங்க, இவ வேணும் என்ன பிடிச்சி தள்ளி விட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த வெய் சொல்றா. ஹீரோக்கு அப்படியே கடுப்பா இருக்கு. ஹீரோ அப்படியே ஹீரோயினை பார்த்துட்டு, நீ அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டேன், அந்த மாதிரி இவ பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும், சோ நான் நம்ப மாட்டேன், எவிடன்ஸ் தான் சொல்ல நான் நம்புறேன் அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையான்னு சொல்லி வெய் சொல்றா. எனக்கு இவன் மேல நம்பிக்கை இருக்கு, அந்த மாதிரி ஒரு காரியத்தை இவ பண்ணவே மாட்டான்னு ஹீரோனோட கையை பிடிச்சி அப்படியே கூட்டிட்டு வரான். இன்னும் என் மேல நம்பிக்கை இல்லையான்னு சொல்லிட்டு வெய் கத்திட்டே இருக்கா. அம்மா ஒரு பக்கம் கத்துறாங்க. இந்த மாதிரி கையை பிடிச்சி வேற ஹீரோ கூட்டு போறானா, அதை பார்க்கவும் அம்மாக்கு இன்னும் கடுப்பா இருக்கு. சோ ரெண்டு பேரும் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் கேக்குறா, என் மேல உனக்கு நம்பிக்கையா, ஏன் இவ்வளவு நம்பின அப்படின்னு சொல்ல, எனக்கு உன்னை பத்தி தெரியும், நீ இந்த மாதிரி கண்டிப்பா நீ பண்ணவே மாட்டேன்னு சொல்ல, தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், என் மேல நம்பிக்கை இருக்குது, பட் இது இதோட விட்டுருங்கன்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து ஹீரோயின் போறா. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஏதோ பேசலான்னு வர, எதுவுமே பேசாம ஹீரோயின் இது இதோட முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. போகும்போது கரெக்டா நீனி வரா. அம்மா நீங்க மறுபடியும் வந்துட்டீங்களான்னு சொல்ல, இங்க பாருமா நான் உங்க அம்மா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. என் அம்மாவோட போட்டோவா நெக்ஸ்ட் டைம் நான் எடுத்துட்டு வரேன், அப்பவாவது நம்புங்கன்னு சொல்ல, அதுக்குள்ள மெய்டு வந்து அவளை தூக்கிட்டு போயிட்டாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ தள்ளி நின்று பாக்குறா. ஹீரோக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கு. நைட்டு ஃப்ரெண்டை மீட் பண்ணி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. ஃப்ரெண்டு கேக்குறா, என்னதாண்டா உன் பிரச்சனைன்னு. அவ பொண்ணு அவ மீட் பண்ணாடா, ஆனா ஏனே தெரியல அந்த பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல, எவ்வளவு கல்லு மனசு இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃபீல் பண்ண, இங்க பாரு அவளுக்கு ஒருவேளை அவ குழந்தைன்னு தெரியாம இருந்திருக்கலாம், நீ யோசிச்சு பாரு, இதுல வேற ஏதோ நடந்திருக்கும், குழந்தை பிறந்த அன்னைக்கு அவ டைரஸ்ல உனக்கு மெசேஜ் பண்ணிருக்கா, அப்ப அங்க என்ன நடந்ததுன்னு திங்க் பண்ணு, இதுல ஏதோ தப்பு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டு சொல்றான். ஆமா இல்ல, இதை பத்தி நான் யோசிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கறான். சோ எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் எல்லா டீட்டெயில்ஸும் அடுத்த நாள் காலையில அவன் டேபிளுக்கு வந்துருச்சு. சோ அங்க நடந்த எல்லா தப்புமே இப்பதான் ஹீரோக்கு புரியுது. நீங்க தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு ஐசியூல இருந்தீங்க, அந்த டைம் தான் உங்களுக்கு குழந்தை பிறந்தது, உங்க அம்மாவும் வெய்யும் சேர்ந்துதான் அவங்கள குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லி அவங்கள உங்ககிட்ட இருந்து பிரிச்சாங்க, அதனாலதான் அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அதே டேட்ல அவங்க ஒரு குழந்தைய தத்து எடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்பதான் ஹீரோக்கு எல்லாம் புரியுது. ஹீரோயினை பாக்குறதுக்காக ஹீரோயின் வீட்டுக்கு போக அங்க ஜியாங் கத்துன்னு கத்த, பக்கத்துல சியாபா இது யாருன்னு சொல்லி கேக்குறா. முதல்ல கூட்டிட்டு போ நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க. இப்ப எதுக்காக இங்க வந்தீங்க, நான் வேலையை ரிசைன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, இப்பவாவது கொஞ்சம் பேசுறதுக்கு டைம் கொடு, நான் பண்ண எல்லா தப்பும் இப்பதான் எனக்கு புரியுது, நான் சொல்றேன் உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன், நான் உன்னை லவ் பண்றேன், அது மட்டும் இல்லாம நம்ம குழந்தைன்னு சொல்ல, நம்ம குழந்தைன்னு சொன்ன அடுத்த செகண்ட் அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்க, வயிற்றுல கையை வச்சுட்டு அப்படியே கீழே விழுந்துட்டான். ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் வேகமா அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு. டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு அவன் லங்ஸ்ல பிரச்சனை இருக்கு, முன்னாடி இருந்து அதே ப்ராப்ளம் தான் இப்ப இருக்கு, இன்னும் சரியாகல, இன்னொரு 2 days ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும்னு சொல்லிட்டு டாக்டர் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அசிஸ்டன்ட் பையன் வந்து சொல்றான், சார் இத்தனை நாளா ஹாப்பியா இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, அவருக்குள்ள நிறைய கவலை இருக்கு, முதல்ல அதை சரி பண்ணுங்கன்னு சொல்லி அசிஸ்டன்ட் பையன் போக, ஒண்ணுமே புரியல, சொல்றத புரிஞ்சுக்காங்க, அவங்க எதுக்கு இந்த மாதிரி பண்றாங்கன்னா உங்க மேல இருக்க லவ் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பையன் போக, ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல. அப்படியே ஹீரோட கையை பிடிச்சி அங்கேயே படுத்துட்டா. காலையில ஹீரோ கண்ணை திறந்து பாக்குறான். ஒரு நிமிஷம் டாக்டர் கூப்பிட்டு வரேன்னு போக, போகாத, அவங்க கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், நம்ம குழந்தைய பத்தி சொல்லணும், நம்ம குழந்தை சாகல உயிரோட தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, என்ன சொல்றீங்க, ஆமா குழந்தை சாகல, நீ என்ன டைவர்ஸ் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா நம்ம குழந்தைய நீ அப்படியே விட்டுட்டு போயிட்டேன்னு நினைச்சுதான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், நம்ம குழந்தை உயிரோடு தான் இருக்கு, நீ நம்ம குழந்தைன்னு சொல்ல, அப்பதான் ஹீரோயினுக்கு எல்லாமே புரியுது. என்னது நீ ஏன் குழந்தையான்னு சொல்லி கேட்க, அப்படியே ஹாப்பி ஆயிடுச்சு அவளுக்கு. அதுக்கப்புறம் நீனி அங்க கூப்பிட்டு வர, நீனி ஓடி வந்து அம்மான்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறா. பாத்தீங்களா நான் போட்டோ காட்டுறேன்ல, நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கோம்ல, என் அம்மா இவங்க தான், நீங்க தானே என் அம்மான்னு சொல்ல, நான் தான் உன் அம்மா, நான் இப்ப நம்புறேன், நான் தான் உன் அம்மான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே அழுகிறா. பாப்பா அப்படியே ஹக் பண்ணிக்க, கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோட அம்மாவும் அந்த வெய்யும் வராங்க. ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வர, வந்த உடனே நீனிய பாத்துட்டு அம்மாவுக்கு கடுப்பா இருக்கு, ஏன்னா பிளான் பண்ணி பிரிச்சது அவங்க தானே, இப்ப பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்கன்னு சொல்லி கடுப்பா இருக்க, அம்மா நீங்க பண்ண தப்பு எல்லாத்துக்கும் இப்பதான் எனக்கு பதில் கிடைச்சது, நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க, இவன் மேல
எனக்கு ஃபீலிங்ஸ்லாம் வந்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு பாப்பா கூட்டிட்டு போகணும் மெய்ட் கிட்ட சொல்ல மெய்ட் கூட்டிட்டு போறாங்க. உன் நல்லதுக்கு தாண்டா எல்லாமே பண்ணேன்னு சொல்ல என்னம்மா நல்லது, நான் இப்ப இவளை மட்டும் தான் லவ் பண்றேன், நீங்க தான் தேவையில்லாம அவளை என் கூட சேர்த்து வைக்கணும்னு பாக்குறீங்க, அவளை என்னால தங்கச்சியா மட்டும் தான் பார்க்க முடியும், அவ என்னோட சொந்த தங்கச்சி இல்லைனாலும் பரவாயில்ல, அவளை மத்தபடி வேற எதுவும் யோசிக்க முடியல, இந்த பாருங்கன்னு சொல்லி ரெக்கார்டை காட்ட அதுல பார்த்தா வெய் தானாதான் விழுந்திருக்கா, ஹீரோயின் தள்ளி உள்ளன்னு ரெக்கார்டு அங்க இருக்கு. நான் பண்ணது தப்பு தான், ஆனா அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்ற புரிஞ்சுக்கோங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வெய் சொல்றா. நான் தான் சொல்றேன்ல உன் மேல ஃபீலிங்ஸ் எல்லாம் எப்பயுமே வராதுன்னு, சோ இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்ல ஹீரோனுக்கு டென்ஷனா இருக்கு. உனக்கு நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்கே நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. மேடம் இங்க இருந்து போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் அங்க இருந்து அவங்க 2 பேரும் போக ஹீரோயின் அப்படியே அழுதுட்டே இருக்கா. சோ அதுக்கப்புறம் எல்லா டீடைல்ஸும் டாக்டர் வந்து சொல்றாரு. இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு, அவங்க ஹெல்த் ஓகே, பத்திரமா பாத்துக்கங்கன்னு சொல்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஹீரோனுக்கு. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து போறாங்க. அங்க இருந்து நீனி ஓடி வரா. அம்மா வந்தாச்சு, நம்மளாம் ஒன்னா இருக்க போறோமான்னு சொல்லி கேட்க ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது வந்துன்னு சொல்லி ஹீரோன் யோசிக்க, நீ இப்ப அம்மா கூட வீட்டுக்கு போ, அங்க உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, 2 பேரும் ஜாலியா விளையாடலாம், அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண, அப்பா அப்புறமா வர அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. சோ ஹீரோயினை வீட்டுல டிராப் பண்ணிட்டு நீனி அங்க விட்டுட்டு ஹீரோ போறான். சார் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு அசிஸ்டன்ட் கேட்க இல்ல அவங்க 2 பேருக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அங்க போய் சியாபாய் கூட சேர்ந்து நீனி ஜாலியா விளையாடுறா. எனக்கு அக்கா கிடைச்சிருச்சு, எனக்கு தங்கச்சி கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹாப்பியா இருக்காங்க. ஹீரோயினுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆபீஸ்க்கு போறா. என்னடி வர வர ரொம்ப மாறிட்ட, உனக்கு ஒண்ணு தெரியுமா, பெய்யோனை இன்சல்ட் பண்ணல, இதுக்கப்புறம் இந்த ஆபீஸ்க்கு வரவே மாட்டா, இங்க இருக்கிற எல்லாத்தையுமே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு நம்ம சார், ஹாப்பியா இருக்குடி நிம்மதியா இருக்குன்னு சொல்ல அதுக்குள்ள அவளுக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டா அவங்க வந்து கிளம்பிட்டா. அடுத்து ஹீரோயின் கிளம்புறா. அங்க பார்த்தா மழை வருது. கொடை பிடிக்க ஆள் வருமான்னு பார்க்க ஹீரோ வரான். சாரி இத்தனை நாள நான் தப்பு பண்ணிட்டேன், இப்ப இதுக்கப்புறம் தப்பு பண்ண மாட்டேன், நான் குக் பண்ணி தரேன், என் கூட சேர்ந்து சாப்பிட நீ ரெடியா இருக்கியா, ஷாபாயும் கூட்டிட்டு வா நீனையும் கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டேன். அங்க இருந்து கிளம்புறாங்க. இது எல்லாத்தையும் நின்று தள்ளி நின்று பாக்குறான். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. குழந்தைகளை தூக்கிட்டு ஹீரோ அந்த பக்கம் போக அங்க இருக்க போட்டோ பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஹீரோனுக்கு. பக்கத்துல ஒரு ரிங் இருக்கு, இவனோட வெட்டிங் ரிங். அதை பாத்துக்கிட்டே அப்படியே நிக்க ஹீரோ அங்க இருந்து வரான். முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்றான். நான் உனக்கு இந்த ரிங்கு கொடுக்கணும்னு ரொம்ப வருஷமா எடுத்து வச்சிருக்கேன், இப்பதான் டைம் கிடைச்சது, ப்ளீஸ் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பியா, என்ன சூஸ் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லி முட்டி போட்டு அந்த ரிங் அப்படியே ஹீரோனோட கையில போட ஹீரோனுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. ஓகேன்னு சொல்றா. இது எல்லாத்தையும் குழந்தைங்க பார்த்துட்டு நம்ம அப்பா அம்மா ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி ஹாப்பியா சிரிக்கிறாங்க. அதோட ஹாப்பி எண்டிங்ல இந்த மூவியை இங்க முடிச்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டான அழகான மூவி. எனக்கு இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. இதே மாதிரி மூவி பார்க்கணும்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.